நாராயணாயனும் பாராயணம் நடம் யாவும் தருகிறோம் தேவாமிர்தம் நாராயணாயனும் பாராயணம் கோவிந்த நாம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஒளிவந்த நெஞ்சத்தால் பெருமாளையா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஒளிவந்த நெஞ்சத்தால் பெருமாளையும் நாராயணா என்னும் பாராயணம் ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண பராபத்திரவன் ஒன்றி பரத்திலே சிவன் ஒன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் ஒன்றி நாதத்திலே ஒன்று தோன்றி புத்துவிலே சதா ஆசம் ஒன்றி சதா சிவத்தில் மகேஸ்வரன் ஒன்றி மகேஸ்வரன் ருத்ரன் ஒன்றி ருத்ரன் சொல்லி விசிறிமில் பரமதொண்டி அண்டசம் சராயசம் சிவதேசம் உரிப்பசம் என்று கூடிய 4 7 தொட்டங்களாடு மனிதர் தவறு விலகு நீர்வன உருவன வரவன தாவரம் என்று சொல்லக்கூடிய 7 தோற்றங்களும் 84 லட்ச ஜீவராசிகளையும் படைக்கப்பட்ட எந்தை பிரம்மனை கொண்டு எல்லா ஜீவனை கொண்டு 1000 கவிழக்கம் லகிதம் கணிதம் புராணம் வியோகரணம் நீதி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் கர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர பாடனம் நாடகம் நிறுத்தம் சத்தப்பிரமம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்திப்பரிச்சை கனகப்பரிச்சை பூமி பரிச்சை சிவப்பரிச்சை விரபரிச்சை அசுபரிச்சை சங்கர வழக்கணம் மல்லயுத்தம் ஆய்கடம் விச்சாரணம் மதனாஸ்திரம் யோகனம் வசீகரணம் காந்தோகம் பைங்கவாதம் தாதோகம் கருட மட்டம் முட்டி ஆயப்பிரசம் ஆயக்கமலம் பரகாப்பிரசம் இந்திரசாலயம் மந்திரசலம் அக்கினித்தமம் சலத்தமம் வாயுத்தமம் திட்டத்தமம் சுக்கலத்தமம் கனகத்தமம் கற்கத்தமம் என்று சொல்லக்கூடிய 64 கலைஞானத்திற்கு வெள்ளை கல்லுறுத்தி வெள்ளை மணிமுண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் என அரசனோடு சரியசனம் அமர வைத்த தாய் கல்விக்குரியவள் கலைமகன் அவளுக்கு நேராக இம்பாட்டம் எம்பெருமாள் பெருமாளை கண்பதற்காக திருப்பார் கடுசொன்று மச்சம் குர்மம் வராகம் ராமனும் நரசிம்மம் பலராமன் பரசுராமன் ராமன் கிருஷ்ணன் கல்கின்னு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் இம்பாட்டம் எம்பெருமாள் ஏழுமலையான் அவரையும் புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் தீயச்சொல் சொல்வில்லை அறிவு ஆயுள் நல்லூர் பிரிவு உணர்ச்சி பொருள் வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விலகக்கூடியவள் பாட்டி மகாலட்சுமி அவளையும் நேராக அந்த சிவனை கண்பதற்காக கைலாயம் என்று அந்த சிவபெருமானை கண்டு அன்னை ஆதிபர சக்தியின் நேராக இப்பொழுது மது சேர்ந்தே நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது மீறி தங்கினேன் என்றால் இது சரசாக்கப்பட்டது 1008 ஆகிய கலகமெங்கே என்று வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அல்லல்வும் வல்வினவும் அன்னி வயிற்றிலே பிறந்த தொல்லைவும் மகா தீரமும் லல்ல குணமதியும் ஆமரனும் கோபுரத்தில் விட்டிருக்கும் பிள்ளையாரை கைதுவோம் என்றால் நிச்சயமாக கலகம் கிடைக்கும் அந்த விளையாறு எப்படி நாம் வேண்டி கலகத்தை துவக்கலாம் என்று பார்த்தால் நாரதார நடிக்கும் மணி பாலமுருகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போது பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய கிராம பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று தொடர்ந்து வணக்கம். அது மட்டுமல்லாமல் இந்த மேடைக்கு என்னை முதல் முறையாக அறிமுகம் செய்த அருமை அப்பா உயர்வு புதுக்கோளத்தைச் சேர்ந்த BM அழகு ராஜா நாடகமைப்பாளர் அன்பப்பா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள இசை ஞானிகளுக்கும் நடிகர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் உங்களுடைய செவிகளுக்கு வாரி வழங்கக்கூடிய சங்கையா யானம் ஒளிபெருக்கிழத்தார்களுக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை அந்த உலகம் எங்கும் எடுத்து ஒளிபரப்பக்கூடிய
அன்புண்ணா உயர்தல் மாசானம் மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி உணர்ந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். கணபதி என்றிட கலங்கும் மல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட தர்மம் ஆதலால், கணபதி என்றிட நம் கவலை தீருமே. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அவர் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை. யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், அன்பனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், ஓமெனும் ஒளியதில் ஒளிதரும் ஒளிப்பொருள், ஓமெனும் ஒளியதில் ஒளிதரும் முதற்பொருள், உள்ளத்திலே அவனே நாத முதற் பொருள், உள்ளத்திலே அவன் ஓகாத தனிப்பொருள், ஆவும் கடவுள் கணேசனை. நாதமும் போதமும் நாணவம் மாணவம் நம்பிக்கையை பருவல் நாவிலே தேனவன், நாதமும் போதமும் ஆணவம் மாணவம் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், ஊட்டிக்கும் பொழியது பொழிதரும், ஊட்டிக்கும் பொழியதில் பொழிதரும் முதல் பொருள், உள்ளத்திலே அவன் குழந்தையாயிருப்பவன், உள்ளத்திலே அவன் குழந்தையாய் நிற்பவன், ஆவும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை, ஆவும் கடவுள் கணேசனை நினை. அற்புதமான இடத்தில் உம்பரமான அந்த விநாயக பெருமாளை நம் உலகத்திற்காக நம் மாறிநாடு உங்களுடைய ஆடுதலை கருத்துமன மிகழும் கொட்டாச்சியந்தலை சேர்ந்த கே சின்னப்பா கே சின்னப்பா அன்பு ஐயா அவர்கள் அருமை தம்பி அவர்களுக்கு 50 ரூபாயும் என்னையும் என் தாயின் பேரை சொல்லி எனது அக்கா என்று சொன்ன அக்கானா மாமா வேணும் அருமை மாமா அவர்களுக்கு எங்களுக்கு இருவர் சார்பாக நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக குறிஞ்சி முல்லை மருதம் எதிர்வாழை என்று சொல்லக்கூடிய ஐவகையான இளங்கல் உலகில் உண்டு 5 வகையான இளங்கல் உலகில் இருந்த 6 முறை பெறப்பட்ட இடத்திற்கு தனிப்பெருமை காரணம் பச்சை பசல் என்று வித்திரக்கூடிய புல்வெளிகளும் புள்ளின் மீது விளையக்கூடிய பனித்துளிகளும் பூத்து குலுங்கக்கூடிய பூக்களும் அந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய நறுமணங்களும் எனக்கு தன்பாடு தெரியும் என்று ஆடக்கூடிய குயிலும் எனக்கு மட்டும்தான் ஆட தெரியும் என்று தொகை தொகை விரித்து ஆடக்கூடிய மயிலையும் பார்த்தால் கண்மணி முகநோட்டம் கால்மணி பெற்ற எல்லாமே என் மனப்பு இத்துணையா மன்றத்தில் உணர்ப்பை கேட்டால் நன்று உணர்ப்பு என்றாடு அழகு அப்பேற்பட்டு அற்புதமான அந்த இடத்தை பார்த்தால் இன்றைக்கு ஏன் இப்படி ஆனந்தமாக இருக்கிறது தெரியவில்லையே. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது மனமே கனவுகளின்
உயர்வரமோ திறந்தா வருமோ பூங்குயில் சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காதிலே பூங்குயில் சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காதிலே பூவினை தூவிய காயினில் பெண்மணம் பூசுடம் வேளையிலே நாயகன் கை தொடவும் வந்த நாடத்து பெண்பிடவும் நாயகன் கை தொடவும் வந்த நாடத்தில் பெண்பிடவும் மஞ்சத்திலே கொஞ்ச கொண்டு மங்கை வியுடல் கொஞ்ச கண்டு சுகங்கள் இணைந்து இறந்து வில்லுகள் இன்றைக்கு கரி மகரி ரிக மகமப பதனி ரிக மகமப பதனி சாத 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 நரி ஹரி மாவிலை தோரணம் ஆடிடும் காரணம் தேவைய திருமணமோ மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவையும் திருமணமோ ஆளில்லையோ தொட ஆளில்லையோ அதில் பூஜிடும் திருமணமோ காதலில் பல்லவியும் அந்த நானதன் பல்லவியும் காதலில் பல்லவியும் அதிதானது வல்லவியோ இன்பத்திலே எழுஸ்வரம் அங்கத்திலே குருஸ்வரம் தெரிந்து மறந்து இணைந்த நெஞ்சத்தில் இன்றைக்கு ஏறிந்தாந்தனே கனவுகளின் கண் திறந்தா இன்றைக்கு ஏறிந்தாந்தனே இடத்தில் கைவிடக்கூடிய அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று எழுத வணக்கம் காரணமே பெறப்பட்டு கைதட்டலாகப்பட்டது இதன் மூலமாக வருகிறது என்றால் இங்கே செய்யக்கூடிய இசை ஞானிகளாலும் மற்றும் இங்கே சிறப்பான முறையில் தாங்கள் பாடக்கூடியதை உங்களுடைய செவிகளுக்கு வாரி வருங்கக்கூடிய ஞானம் என்றாலும் மிகப்பெரிய ஒரு ஒளிபெருக்கியே பெறப்பட்டு ஒளிபெருக்கி இசை ஞானிகள் சார்பாக இப்பேற்பட்ட ஒரு பாடலை பாட முடிகிறது அவருடைய இசைஞானிகளுக்கும் ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரு கைதட்டலை தரலாமே ஏம்மா எல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க என்ன சொல்றியா இல்ல நான் 100 நாள் வேலைக்கு வந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கைதட்டினீங்கன்னா தான் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக பாடலாங்கிற ஆசைகள் எல்லாருமே வரும் சரிங்க ஆக இடத்தில் ஏதும் சத்தங்கள் கேட்குமா வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் போல ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ சோ என்ற ஒரு அழகான சத்தம் வேதையால் பெரும்பையால் சகோடையால் செங்கோட்டையால் என்று சொல்லப்பட்ட 4 யாழ்களோ உலகில் உண்டு இந்த 4 யாழ்களை மிஞ்சம் அளவிற்கு பெண்மணியின் குரல் வளமாகப்பட்டது இவ்வாறு இருக்க காரணம் இந்த பெண் யார் என்று பார்த்தால் என்னுடைய பெருமான் ஏழுமலையார் அவருடைய ஆனந்த கண்ணியால் இருந்து தோன்றப்பட்டவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் அமிர்தவள்ளியை ஏற்கனவே மிருகப்பெருமான திருமணம் செய்து கொண்டார் இன்னும் இருக்கக்கூடியதோ சுந்தரவள்ளி மிகவும் சுதந்திரமாக அடைந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த பெண்ணை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்ப்பது நமது கடமை ஆகவே இந்த பெண்ணை எப்படி நாம் வருவதற்கு முன்னதாக வர்ணிக்கலாம் என்று பார்த்தால் நான்
வந்த பறவை ஜாதிகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கள்ளைகள் பயின்றவள் நீ ராகம் பாடிடத்தாலும் சேர்ந்திட கற்று தந்தவள் நீ நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் நம்மை சேர்க்க வேண்டும் கண்மணி பூவும் பட்டு நாளும் பாவை உன்னை சேரும் மன்னன் இன்னும் சேரவில்லை ஏனடி காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நானும் பாடலாம் அதிலும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நானும் பாடலாம் அதிலும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்ற நானே நீ இன்றி போனால் வாடாதுமானே இதயம் முழுதும் எனது வசம் ஆவா அன்பு அன்பு காதல் நெஞ்சு நெஞ்சு தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நீர பொன் மஞ்சள் நிலவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து காமதேவன் நீட்டிருக்கும் வடிவோ அந்த தேவலோக மன்னவரின் பேரோ ஊரடங்கும் சாமத்திலே நான் மட்டும் விழிச்சிருந்தேன் ஊரோடி ஓரத்திலே நினப்புல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கு உலகெல்லாம் ஒஞ்சிரிப்பு புரண்டு படுத்தாடு பாவி மக உன்னப்பு பாவி மக உன்னப்பு சித்திரை பூவிழி பாரமா சித்திரை மேலிந்த நாணமா பத்து விரல் அணைக்க தானமா முத்துரதம் எனக்கு வேண்டுமா கடலோடு பிறந்தாலும் இந்த அணைகள் ஓயுமோ உடலோடு கலந்தாலும் இந்த மனதும் ஏங்குமோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போலையாக்கி மூடவா ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா ஏழை காதல் வாழுமோ இன்னும் ஒன்று சேருமோ நீ ஒருவரும் நான் ஒருவரும் கடல் நீராய் தாகம்
தீராது ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சில் பொன்னான கையில் பூ போல நீவவா நீ தூங்கும் நேரம் முன்னிற்றி நீர் முத்தங்கள் கோர்க்கணும் நான் தூங்கும் நேரம் உன் கைகள் மீது வேர்வைகள் கோர்க்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ஆராரிராரோ அலைகடலின் நடுவே கடலெனவே இருந்தால் விழுதெனவே இழந்தேன் பார்த்தேன் கண்ணே நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடம் செய்த வேளை தேடி வந்த வேளை வேடம் செய்த நீலை இரவுகள் உடைந்ததடி பொழுதில் நனைந்ததடி உயிரே உயிரே தத்தித்தா கண்ணகளை இடுவோம் தித்தா கண்ணகளை இடுவோம் தா கண்ணகளை இடுவோம் கண்ணகளை இடுவோம் தைடுவோம் கதம் கதானம் கதானம் கதாஜம் கதானம் கதாஜம் கதா எதைய கதவுகளை திறக்க ஓடி வந்த சரையில் மாட்டிக் கொண்டானம்மா வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக் கொண்டு பாரம்மா காதல் என்ற நிலையில் சிக்கிப்பிடுவதில்லை இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்கள் இரத்த வெள்ளத்தை நினைப்பது சரியம்மா உடல்களை எழுத்திட ஊருக்கு பலருக்கு பாரம்மா பார்க்குரியவர்னு சொல்லம்மா அவளையும் திரும்ப நாடெங்கு வாழ்வேனோ ஏரிடையிலோ ஆலமரம் கிணுகிழல் தாங்கி வாழும் ஏரிடையிலோ ஆலமரம் கிணுகிழல் தாங்கி வாழும் விழுதென குழந்தைகள் இருப்பதை மறைப்பதா இதயத்தை இழந்த பிள்ளாளே இடத்தை காக்க முடியாதே என் இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது கானம் உங்கள் காது கேட்கவில்லையா வீணை அடிக்கிறது விரல்கள் வேகிறது நாளமிட்டு வாராயோ
கடலும் கொதிக்கிறது புயலும் அழுப்புகிறது வடகை செலுத்துகிறேன் மாறாயோ என்னை எரிந்த பின் எறிய துடிக்கிறோம் தீபம் போல மனம் எரிகிறது அப்படி என்னை எழுந்த பின் உன்னை காக்குகிறவரை அரங்கமகி அழைக்கிறேன் வாழ்வது ஒரு முறை உனக்கு வாழ்வது பொறுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கு சாவது பொறுமை என்பே நாளும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை உடன் செய்தது இரவுகள் ஒடிந்ததடி தனைந்ததடி உயிரே என்ன ஒரு இசை நன்றிங்க கைதட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. காரணம் இசையால் மயங்காத இதயம் ஏது இந்த உலகத்தில் இசையை கேட்டால் எவ்வளவு மிகப்பெரிய ஆட்களாக இருந்தாலும் கூட என ஒரு நேரத்தில் ராவணனாகப்பட்டவனுடைய நரம்பை எடுத்து யாழாக மீட்டினான் என்று இமய மலையே உருகியது. ஆக இந்த இசைக்கு அடிமைதான் அந்த உலகமே. காரணம் ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து வளர்ந்து அவனுக்கென்று ஒரு காதலியை தேடி அந்த காதலியால் கஷ்டமடைந்து அந்த கஷ்டங்களை கொண்டு ஒரு கல்யாணம் பண்ண பிறகு ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை பெற்று வளர்த்தி எடுத்து பிறகு ஒரு குச்சியை ஊனி பிறகு இறந்த பிறகும் சுடுகாட்டில் சென்று அங்கே தகனம் செய்வதற்கும் பயன்படுவது இசைதான். அதனால என பார்க்க முடியாதது கடவுளை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம் ஏன்னா அப்பாலாம் ரொம்ப நாட்கள் ஆச்சு சந்திச்சு. அதே போல அண்ணனையும் ஏன்னா இவர்கள் எல்லாருமே மிக பெரியவர்கள். ஏன்னா வாசிப்பிலே பார்த்திருப்பீங்க. இதே போல ஒரு வாசிப்பை நீங்கள் பார்த்தது உண்டா? கண்டிப்பா பார்க்க வாய்ப்புள்ள, பார்க்கவும் முடியாது. ரைட் அதே பத்தியா மாமா என்ன சவுண்ட கொடுக்குறாருன்னு. ஆக இந்த ஒரு வாக்கு தாங்க இந்த உலகத்தில் மனிதனுக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருப்போம். அவர்களுடைய இசைஞானிகளுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்து மனமார்ந்து நன்றி. ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு மீண்டும் நன்றிகள். பல தெரிவித்தாள் கொண்டு தோன்றி புகழோடு தோன்றுக அக்கிலர் தோன்றனின் தோன்றாமல் நன்று என்று சொன்னார் திருவள்ளுவ. பிறந்த இந்த உலகத்தில் மனிதன் பிறப்பது பெரியதல்ல. பிறந்தோம் என்றால் நம் குடும்பங்களுக்கு ஏதாவது யாருக்கு என்ன செய்கிறோமோ இல்லையோ அல்லது நம் குடும்பங்களுக்காவது எதையாவது ஒரு நல்லதை செய்துவிட்டு பிறகு இறக்க வேண்டும். ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்று ஊர் உலகங்களில் ஏன்னா எல்லா ஊர்களிலும் வெள்ளை வேட்டி சட்டையை கட்டி கொண்டு அலைவார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாருமே பெரியவர்கள். வெள்ளை வேட்டி என்றாலே இந்த மனசு எப்படி இருக்கிறதோ அதை வெளிக்காட்டக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடியதுதான் வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம். இன்னைக்கெல்லாம் வெள்ளை வேட்டி சட்டை யாரு கட்டணும்னு தெரியாம இன்னைக்கு நிறைய தலைகள் தான் ஆளலாம் கட்டி கொண்டு அடையக்கூடிய காலகட்டங்கள் அது. ஏன்னா தெய்வம் என்னைக்குமே சரியான முறையில் தான் ஒருவருக்கு தண்டனையை கொடுக்கும். வேறுபட்ட முறையில் அற்புதமான இடத்தில் உதவி செய்தாலும் பிறருக்கு உபத்திரீகம் செய்யக்கூடாது என்று அற்புதமான இடத்தை பார். தண்டான அடிவான ஈடி இடிக்க மக்கள் சத்த
தோடுத்த மாடலா சாத்தி குளிர் மோடுச்ச அற்புதமான இடத்தில் நன்றி கைதட்டக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் நன்றிகள். பல காரணம் உண்மையிலே இசை இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் சொல்ல தோன்றிக் கொண்டே இருக்கிறதப்பா. என குழல் இழுது யாழ் இழுது என்பர் தம்மக்கள் மனதை சொல் கேளாதவர் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கூட தன் இல்லத்திற்கு சென்ற பிறகு அங்கே சுற்றி திரியக்கூடிய அந்த குழந்தைகள் மனதை பேச்சுக்கள் பேசும். என்ன பேசுகிறது என்று புரியாது. ஆனா புரியாத அந்த ஒரு வார்த்தைகள் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதை கேட்கின்ற பொழுது எவ்வளவு பசிகள் இருந்தாலும் கூட பறந்து போய் விடுமாம் இந்த உலகத்தில். அப்ப பாருங்களே, அதனாலதான் சொன்னார்கள் பாடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம். ஐயா அவர் விருப்பத்திற்கானங்க, ஐயா விருப்பத்திற்காக. ஏன்னா அவர் தேவையில்லாத பாடல் கேட்கல, ஒரு தெய்வத்து மேல உள்ள பாடல் பாடுற சொல்றாரு. அப்படியே இதோ என்ற தெய்வம் பாடு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அந்த கடவுள் கொண்ட நெஞ்சத்திலே கோவில் கொள்கிறார். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே. அவன் பூதிரில் கொடையிலே இருப்பான், புல்மேகமேல ஆகத்தையே தணிப்பான். அவள் பூதிரியும் தோளையிலே மணப்பாள், இது பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பாள். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பாள், கலிக்கொடிகளிலே பழைய கனி இருப்பாள். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அந்த கடவுள் கொண்ட நெஞ்சத்திலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரு புன்னகையில் கண்டேனே. அழகூர் படித்து நீ அறியும் கல்வி, புது நலம் இணைத்து நீ வழங்கும் செல்வம். சிலர் உழைப்பினிலே உனக்கிருக்கும் இன்பம், அவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பிரியர்களிலும் உழைப்பிலும் வாழ்க்கை, கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மரபும் சிரிப்பொழியும் போதே, இந்த சிரிப்பினிலே அரக்கனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறார், கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நன்றி ஐயா. மீண்டும் கைதட்டக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்து மனமார்ந்து நன்றிகள் பல நாம் தெரிவித்துக் கொண்டாலும் கூட பாருங்கள். பெருமான இடத்தை பார்த்தும் இப்படியெல்லாம் நம் கண்களுக்கு ஏற்றவாறு காட்சிகளை நமக்காக மாறி வழங்கி கொண்டிருந்தாலும் கூட விருதாயகம் ரேதாயகம் தாவரகம் மலியுகம் என்று சொல்லப்பட்ட 4 வகையான யுகங்களும் உலகில் உண்டு.
இந்த கிரகத்தில் நடந்தது ஹரிச்சந்திர புராணம். இந்த ஹரிச்சந்திர புராணத்தில் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதியாருக்கும் ஒரு வகையான காதல். திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயணம். ராமாயணத்தில் ராமருக்கும் சீதை அம்மையருக்கும் வகையான காதல். துவாபரத்தில் நடந்தது மகாபாரதம். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் ஒரு வகையான காதல். தற்பொழுது நடக்கக்கூடியது கலியுகம். கலியுகத்தில் கந்தருக்கும் வள்ளிக்கும் ஏதோ ஒரு வகையான காதல் என்று கேள்விப்பட்டேன். காதலிப்பது தவறல்ல. காரணம், இந்த காதலில் விழுந்த மனமும் நதியில் விழுந்த இலையும் ஒன்று, இரண்டும் கரை சேரும் வரை தத்தளித்துக் கொண்டே இருக்கமும் அது விடருமான இந்த இடத்தை பார்த்து எப்படி வர்ணிக்கலாம் என்று பார்த்து நந்தனந்தம் 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 தன்னந்தனந்தம் நந்தனந்தம் 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 என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை சங்கீத ஜாதி திருமுகம் கண்டு விலகுமோ விலகுமோ அதை சுமதை தாக்க முடியுமோ கனவில் உயிர் உறவாய் விடுதல் என்று அழுது உரிவாய் தனிமையில் தாழ்வழிகள் இல்லாது அணைகளில் தாழ்வழிகள் இல்லாது பொன்னிரவி பொன்னிரவி ஜீவனவி விழிகள் எழுது வடுகரைகள் தொழுது வடிகரைகள் ஒடிவாத வெளிவரும் இசையன மலை கிழியன மயில் வரும் காவலரே தீரமோ ஆடிய பாடுகள் காதலிலே தங்கள் ஆடிடுமோ 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 ராஜதீபமே எங்கள் வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் ராஜதீபனே நான் தேடி வந்த ஒரு கோடி எழுவவள் நீதானே நீதானே மனக்கல் இங்குவள கவிதை தந்த மகள் நீதானே நீதானே வழி கொடுத்தார் வந்த பிள்ளாயே இரவொழிந்தார் எனும் போது வழி கொடுத்தார் வந்த பின்னாடி இரவொழித்தார் என்றும் உங்கள்
ராஜதீபமே ஆக நன்றி கைதட்டக்கூடிய அனைத்து பெரியவர்களும் இருவரையும் பாராட்டு. பேர் என்ன? தேவதி சின்ன கண்ணனூரை சேர்ந்த ஆர் கனகராஜ் வள்ளி குடும்பத்தின் சார்பாக எனக்கு 500ம் அருமை தம்பி நாதகான பேரரசு. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம ஏரியாவில் தான் வளர்த்து விட முடியும். இன்றைக்கி முத்துச்சிற்பி ஒரு இடத்துல இருக்காருன்னா நம்ம ஏரியாவே அதுக்கு காரணம். அருமை தம்பி. அதுபோக ஒரு விஷயம் சொல்லணும், அவங்க ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இன்றைக்கி இந்த சின்ன வயசில் ஒரு 4 அனாதை குழந்தைகளெலாம் எடுத்து வளர்த்துக்கிட்டு அவளை உதவி பண்ணிக்கிருக்கேன். எல்லா ஊர்லேயுமே இந்த கிடைக்கிற அன்பளிப்புகளை அங்கே போய் கொடுத்து ஏதோ அவரால் முடிஞ்ச ஒரு உதவி. அவருக்கு மென்மேலும் எத்தனை கிராமத்திலேருந்து வந்துடுறீங்களோ அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் குடும்பத்தை மென்மேலும் வாழ வைக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைதட்டக்கூடிய அன்பளிப்பை வாரி அன்பு அண்ணா அவர்களுக்கும் கைதட்டக்கூடிய அன்பு பெரியோர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்படியெல்லாம் பாடலை பாடுகிறேன் என்றால் அதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய இசை ஞானிகள் தான். ஏன்னா இவர்கள் இல்லை என்றால் இப்பேற்பட்ட பாடலை இதற்கு முன்பதாக எங்கள் அண்ணனை சந்தித்தேன். சுதி தாளம் ராகம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா எங்கள் அண்ணனை சுரக்காப்பட்டி அப்படின்ற ஊரில் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா ராகம்னா என்ன தாளம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் போன்றும் எல்லோருக்குமே. ஏன்னா மற்ற ஏரியா நம்ம ஏரியாவில் தம்பி எல்லா பாடலையும் ரசிக்கக்கூடிய மக்கள் நம்ம. இப்போ அருமை தம்பி இப்போ பாடினார், இந்த பாடல் கூட முத்துச்சிரி பாடுவார். அதே போல் எங்கள் பக்கமேல சார்பாக கர்ணன் படத்திலிருந்து அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அருமையாக பாடுவார். அவருக்கு உற்சாகப்படுத்தி அந்த பாடலை பாடும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமீராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தினது ஒன்று நீர் விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி இன்றுதான் தீரும். ஓர் நாள் என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய்.
கணன் மனது கல்மனதென்றோ காண்டீவம் நழுவவிட்டார் காண்டீவம் நழுவவிட்டார் மன்னரும் நாடே மக்களும் நாடே மரம் செடி கொடியும் நாடே சொல்பவன் கர்ணன் சொல்பவன் கர்ணன் துணிந்து தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கர்ணனுக்கே போற்றுவார் போற்றணும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினார் கண்ணனே தாக்கினார் கண்ணனே கொலை செய்கிறான் காண்டீவனிலே கைவன்மை எழுக கரமெல்லாம் சிவக்கே வாழ்க பரித்ரநாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருவா தர்ம சம்சார வார்த்தனாயவா சம்பவாமே யுகே யுகே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தனடா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தனடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படியே தாயடா நான் உன்படி கொண்டேனடா நான் உன்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் மூலமானது பகுத்ததடா கர்ணா எதிர்கொள்ளடா செஞ்சோற்று காலம் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து காலம் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ணா 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 வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஓரங்கா என்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா எதிர்கொள்ளடா
மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய முன்னடி பணிவானரா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கால் என்பது பகுத்ததடா கர்ணா எதிர்கொள்ளடா கர்ணா எதிர்கொள்ளடா கர்ணா எதிர்கொள்ளடா எதிர்கொள்ளடா ஆக இன்றைய கைதட்டக்கூடிய மானாங்காத்தானை சேர்ந்த காசியன் அவர்கள் யாருக்குண்ணா நூறு அன்பளிப்பை வாரி வழங்கி உள்ளார் அன்பளிப்பை வாரி வழங்கி காசியன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கிடந்த வணக்கம் ஆக காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும் அறிகின்றார் வனக்காவலர் ஆகவே சந்திக்கலாம் என்று பார்த்தார்